Welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard term 2 max unit 1 geometry. 1.1 properties of 2D shapes. Keywords பாருங்க open shape closed shape. ரெண்டு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓப்பன் ஒன்று க்ளோஸ்டு ஷேப். இந்த ஓப்பன் ஷேப் என்ன க்ளோஸ்டு ஷேப் என்னன்னு நம்ம உள்ளே பார்க்கலாம் வாங்க. Ask the student to form a circle by holding the hand. Then call any three students to act like lamb, sheep and fox. Make them play the game as follow. Listen, இங்கே ஒரு கேம் விளையாடுறாங்க. I am the fox. I want to see the lamb. Did you see it? நான் வந்து யார் நரி. நரி வந்து யாரை தேடுறாங்க? ஷிப்போடைய குழந்தை தான் lamb தேடுறாங்க. எஸ் இட் இஸ் வெரி இன்சைட் சேஃப். அது எங்கே இருக்குது? இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்குது. கேன் யூ ஓப்பன் த கேட் அண்ட் கிவ் த வே. எனக்கு வழி விடுங்க ஓப்பன் பண்ணி கேட்குள்ளே அப்படின்றாங்க. நோ வி ஓன்ட் கிவ் வே. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வழி விட மாட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ இது க்ளோஸ்டு ஷேப். ஐ ஆம் த ஷீப். டிட் யூ see மை லிட்டில் lamb? ஐ ஆம் சர்ச்சிங் him ஃபார் a லாங் டைம். நான் ரொம்ப நேரமாக என்னுடைய குழந்தைய தேடுறேன். யார்? ஷிப் வந்து சொல்லுது லேம்பை தேடுறேன்னு. எஸ் கிவ் வே ஃபார் மீ, என்டர் இன்சைட். இப்போ இவங்க பாருங்கள் ஷேப்பில் இருக்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்களா? அப்போ இது என்ன ஷேப்? இது ஓப்பன் ஷேப். எஸ் ஹியர் இஸ் த வே ஓப்பன் ஃபார் யூ. உங்களுக்காக திறந்து விடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப். 2D ஷேப்னு ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயர். ஸ்டாம்ப் பார்த்துருக்கீங்களா? தி ஸ்டாம்ப் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஸ்கொயர். ஸ்கொயர் இஸ் என்ன ஷேப்? இது ஸ்கொயர் இஸ் ஏ க்ளோஸ்டு ஷேப். ஸ்கொயர் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 1 2 3 4. எத்தனை ஷேப்ஸ் இருக்குது? 4. 1 2 3 4. இட் ஹேஸ் 4 கார்னர்ஸ். எத்தனை கார்னர் இருக்குது? 1 2 3 4. ஆல் த 4 sides are equal. Second, next one, rectangle. 50 rupees note is in the shape of a rectangle. ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்துருக்கீங்களா? 10 rupee நோட், 50 rupees நோட்லாம் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுலேயும் இது என்ன இருக்குது? இதுவும் க்ளோஸ்டு ஷேப். இதோடையது 4 சைட்ஸ் இருக்குது. இதுக்கும் 4 கார்னர்ஸ் இருக்குது. இதோடைய ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ரையாங்கிள். டிராஃபிக் சிக்னல்ஸில் பார்த்துருக்கீங்களா? இஸ் இந்த ஷேப் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது என்ன ஷேப்? க்ளோஸ்டு ஷேப். இதில் வந்து 3 தான் இருக்குது. 3 சைட்ஸ் 3 கார்னர்ஸ். இதில் என்ன இருக்கும்? சைட்ஸ் கேன் பி ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல், ரெண்டுமே. நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்கிள். காயின் இஸ் த ஷேப் ஆஃப் ஏ சர்க்கிள். எல்லாருக்கிட்டையும் தெரியும் காயின். காயின் வந்து என்ன ஷேப்? இது க்ளோஸ்டு கர்வ், க்ளோஸ்டு ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ரைட் C ஃபார் க்ளோஸ்டு ஷேப் அண்ட் O ஃபார் ஓப்பன் ஷேப் இன் த கிவன் ஸ்பேஸ். இங்கே என்ன எழுதணும்? Cனா க்ளோஸ்டு ஷேப்பும் ஓனா க்ளோஸ்டு ஷேப், ஓனா ஓப்பன் ஷேப். இப்போ இப்படின்னு எழுத போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன எழுத போகிறோம்? வெறும் CO. இது என்னது? க்ளோஸ்டு ஷேப் C. இங்கே ஓப்பனில் இருக்குது. அப்போ இது ஓப்பன் ஷேப். க்ளோஸ்டில் இருக்குது க்ளோஸ்டு ஷேப் C. இங்கே பாருங்கள் இதுவும் க்ளோஸ்டு ஷேப் C. இது ஓப்பனில் இருக்குது, ஸோ ஓப்பன் ஷேப் O. இது ஃபுல்லாக க்ளோஸ்டு ஷேப். இது ஓப்பன் ஷேப். ட்ரா ஓப்பன் ஷேப் ஆஃப் யுவர் சாய்ஸ். நம்மளுடைய சாய்ஸில் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓப்பன் ஷேப் எப்படி இருக்கணும்? ஓப்பனில் இருக்கணும். அந்த மாதிரி ட்ராயிங்கை நம்ம வரையணும். எப்படி பார்த்துக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க பார்த்து. ட்ரா க்ளோஸ்டு ஷேப் ஆஃப் யுவர் சாய்ஸ். உங்களுடைய சாய்ஸில் க்ளோஸ்டு ஷேப் ட்ரா பண்ணணும். அப்போ என்னென்ன வரும்? சர்க்கிள், இந்த டைமண்ட் ஷேப், ஸ்டார் ஷேப், இதெல்லாம் எப்படி வரும்? க்ளோஸ்டு ஷேப்பில் வரும். ஓகே, ட்ரா பண்ணிக்கிங்கம்மா. நெக்ஸ்ட் பாருங்கள் கம்ப்ளீட் த டேபிள் கம்ப்ளீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். இங்கேயும் எழுதிக்கலாம். ஸ்கொயர் என்னென்ன ஷேப் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ், எத்தனை சைட்ஸ் இருக்குது? 1 2 3 4. 4 சைட்ஸ் இருக்குது. எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? 1 2 3 4. 4 கார்னர்ஸ் இருக்குது. டிக் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபார் த ஷேப்.
எதை டிக் பண்ணுவோம்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவல். இது ஸ்கொயர் ஷேப் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ டிக் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். என்ன ஷேப் இது? ஸ்கொயர். SQUARE ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எத்தனை ஷேப்ஸ் சைட்ஸ் இருக்கு? 4 sides, 4 corners. 4 எழுதிட்டோமா? இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவல். இதில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் தான் ஈக்குவல். ஸோ ரெக்டாங்கிள், RECTANGLE ரெக்டாங்கிள். யூ ரைட்மா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ஷேப் பாருங்கள், என்ன ஷேப் இது? ட்ரையாங்கிள். யூ ஹாவ் 3 sides, 3 corners. 3 எழுதிட்டோம். இட் ஹேஸ் எத்தனை சைட்ஸ்? 3 சைட்ஸா 4 சைட்ஸா? இட் ஹேஸ் 3 சைட்ஸ். ட்ரையாங்கிள். TRIANGLE ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள். இதில் வந்து என்ன இருக்காது? நோ சைட்ஸ், நோ கார்னர்ஸ். இட் இஸ் எ கர்வ்டு லைன். சர்க்கிள். ஸ்ட்ரைட் லைனாக கர்வ்டு லைனான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்வ்டு லைன். ஸோ இட் இஸ் எ கர்வ்டு லைன். அதை டிக் பண்ணிவிட்டு சர்க்கிள். CIRCLE circle. Seema, try this. Observe the shape in the geoboard and draw as many similar shape of various size in the dot sheet given on the right side of it. இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். இதுக்குள்ளே டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்ஸில் இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் தான் போடணும். பட் நீங்கள் வந்து கரெக்டாக ஈக்குவல் சைட்ஸாக 4 சைட்ஸும் 4 கார்னர்ஸும் ஈக்குவலாக ட்ரா பண்ணணும். அதே மாதிரி ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் ஓகேவா? ட்ரா பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.